டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது மார்ச் மாத பலன்கள். மாசி மாசமான பொண்ணு அந்த மாதிரி குருஜி உங்கள் பதிவுனாலே ஒரு ஸ்பெஷல் தான். உலகெங்கிலும் இருந்து ஒவ்வொருத்தரும் சொல்லும் பொழுது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்ன வேணால் நடந்துட்டு போடும் சார், மார்ச் மாதம் ஒரே ஒரு வார்த்தை தான், என்ன வேணால் நடக்கட்டும், நான் சந்தோஷமாக இருப்பேன், உசுருக்கு வேற என்ன வேணும், உல்லாசமாக இருப்பேன். அது அவ்வளோதான். எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, உங்களுக்கு ராஜாவாக வாழ போகிறீங்க. அதனால் எதை பற்றி டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. சனி பயிற்சி வருதே, குரு பயிற்சி வருதே, ராகு கேது பயிற்சி வருதே, வரட்டும் சார் வரட்டும், இப்போ என்ன ஃபேஸ் பண்ணுவோம். மார்ச் மாதம் வருகிறது. என்னது சனி பயிற்சி. மார்ச் 29 பொற்காசுகளை அள்ளி தரப்போகிறது. சரி, அதுக்கு முன்னாடி மார்ச் ஒரு மாதத்தை தள்ளணுமா இல்லையா? ஸோ மார்ச் 1லிருந்து 29 வரை சனிப்பயிற்சி வரைன்னு கூட வச்சுக்கலாம். எப்படி இருக்கும் இந்த மார்ச் மாதம்? என்னென்ன பெரிய விஷயங்கள் எல்லாம் நடக்க போகிறது, யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகிறது, யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க, யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது போன்ற மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்கவிருக்கிறோம். அவ்வகையிலே ஒவ்வொரு ராசிக்கும் உரிய பலன்களை நாம் சொல்லவிருக்கிறோம். இந்த மாசி மாதத்தில் மட்டும்தான் மீன ராசியிலே சூரியன் மற்றும் சனி ஒன்றும் வரல. மார்ச் 29 சூரியன், ராகு, சுக்கிரன், புதன் என்ற 4 ஏற்கனவே ஐவர் கூட்டணியில் 4 ரெடி ஆயிட்டாங்க. மீனத்திலே எழுந்தருளுகிறார்கள். நமக்கு என்னவெல்லாம் செய்ய போகிறார்கள் என்பதை பார்த்து விடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கிறது? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 11க்குடைய சூரிய பகவான், பாதகாதிபதி சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் வருகிறார். யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் எ வெரி பிக் ப்ராப்ளம். ஒரு பெரிய பிரச்சனை இந்த ஆறாம் இடத்தில் வருவது, சூரியன் வருவது தான். இதுதான் பிரச்சனை. 6ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி, கடன், கஷ்டம், இதெல்லாம் இந்த துலாம் ராசி தான். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று, சார் ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ நல்லது தான் கிடையாது, அவ்வளோ நல்லது நடக்கும் போது உங்களுக்கு. ஆனால் அதே நேரத்தில் கெட்டது நடக்கும். எப்படின்னா, ராசிநாதன் சுக்கிரன் அவன் தான் 8க்குடையவன். அவன் உச்சம் பெற்று 6இல் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் ஏற்படும். பாரா, உனக்கெல்லாம் இப்படிலாம் கிடச்சிருக்கடா, நீலாம் அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா போன்றவைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளாயிடுவீங்க. காரணம் என்னென்னா, ராசிநாதன் உச்சம் பெற்று 8ஆம் வீட்டில் மறைகிறார். சுக்கிரனோடு ராகுவோடு சம்பந்தப்படுகிறார். பெருந்திரளாக பணம் வரப்போகிறது. விபரீத ராஜயோகத்திலே பணம் பெறுவாராக வரப்போகிறது. அதே நேரத்தில் 12க்குடையவன் 6இல் மறைகிறான். யார்? புதன். இது ஒரு விபரீத ராஜயோகம். எல்லாமே ராஜயோகமாகவே இருக்கு. அப்போது ராசிக்கு 8ஆம் வீட்டில் குரு இருக்கிறார். 3 6க்குடையவர். அவர் 8ஆம் வீட்டில் மறைந்தது ஒரு விபரீத ராஜயோகம். சரி, என்ன சார் சொல்கிறீங்க? அதான் சொன்னேன், சமீப காலங்களாக ஒரு விஷயம் பார்க்குறேன் உங்கள்கிட்ட. உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொன்னால் கூட நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களால் ஏற்றுக்க முடியல. நீங்கள் ஏன்னா மனசு அழுது ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு மனசு. எப்படி குடிப்பவர்களால் குடி இல்லாமல் தூங்க முடியாதோ, எப்படி புத்தகம் படிப்பவர்களால் புத்தகம் இல்லாமல் தூங்க முடியாதோ, அந்த மாதிரி இது ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு சோக சீனாக பார்க்குறது ஒரு போதை. சோக சீனே இல்லை, சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னால் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. நான் சோகமாக தான் இருப்பேன். அப்போ 2க்குடைய செவ்வாய் 9ஆம் வீட்டில் இருக்கிறார், வக்கரம் பெற்று இருக்கிறார். அவரே 7க்குடையவராகவும் இருக்கிறார், வக்கரம் பெற்று. அப்போ மனைவியை விட்டு பிரிஞ்சு ஃபாரின் போகிறது, மனைவி கூட கிளாஷ், சண்டை போட்டு அவங்க கூட கொஞ்சம் தள்ளி இருக்கிறது போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரும். மனைவியோடு நீங்கள் கொஞ்சம் பிரிஞ்சிருப்பீங்க. 7ஆம் இடம் என்பது நண்பர்கள், 7ஆம் இடம் என்பது கூட்டு முயற்சி. ஸோ அதற்குரிய வக்கரமாகும் பொழுது என்ன ஆகிறது என்றால், கூட்டுத்துறையிலே அவர் சொல்கிறத கணக்கு வழக்கு சரி பாருங்க. துலாம் ராசிக்காரர்கள் அவன் சொல்கிறத சரி பாருங்க. உங்கள் பார்ட்னர் ஒரு கணக்கு கொடுக்குறாருன்னு கண்ணை மூடிட்டு நம்பாதீங்க. உங்கள் பார்ட்னர் கொடுக்குற கணக்கு சரியாங்கிறத ஒரு தடவை சரி பாருங்க. காரணம் என்னவென்றால், துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்ட்னர்னாலே பிரச்சனை வரும். பெரும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம் என்பதால் பணம் நீங்கள் இழக்கிற மாதிரி சுச்சுவேஷன். இப்போ நம்பிக்கையின் அடிப்படையில் இழக்கிற மாதிரி, எதை பண்ணாலும் நம்பிக்கையின் அடிப்படையில் இழக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். நான் உன்னை நம்பி தானே கொடுத்தேன், உன்னை நம்பி தானே சொன்னேன், உன்னை நம்பி தானே பகிர்ந்தேன், என்னை ஏமாத்திட்டியே, இதெல்லாம் ஏற்படும். உங்களை யார் சார் நம்ப சொன்னா? நல்லா புரிஞ்சுங்க. வாழ்க்கையில் பல விஷயங்கள் குருட்டுத்தனமான நம்பிக்கையால் தான்
வீணாக போகுது. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 11 கூடிய பாதகாதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தேவையில்லாத இனம் புரியாத எதிரிகளால் தான் உங்கள் வாழ்க்கை இவ்வளோ டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீர்கள். தேவையில்லாத அல்ப சங்கடம், அல்ப சகவாசம் பிராண சங்கடம். அல்ப சகவாசம் பிராண சங்கடம். என்றைக்குமே தீவர்களுடன் பழகாதீங்க. தீயோர் சேர்க்கை தீமை பயக்கும். யார் தீயோர் அப்படிங்கிறது தான் கேள்வியே. யார் தீயோர்? யார் தீயோர்னா நம்மளை உருப்பட விடாமல் லைஃப்பில் அடுத்த லெவல் போக விடாமல் நம்மளை தடை பண்ணுற அத்தனை பேரும் தீயோர். நமக்குன்னு விட்டால் நம்ம நல்லா வேலை பார்க்கலாம். ஆனால் அந்த வேலை பார்க்க விடாமல் நம்மளை என்ன பண்ணுறாங்க? டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. எப்போ பார்த்தாலும் நம்ம மைண்டு வந்து பார்த்திங்கன்னா குதூகலத்திலேயே கேளிக்கைகள்லேயே இருக்குது. கேளிக்கைகளும் குதூகலங்களும் வெற்றி பெற்றவர்களுக்கு தான், நமக்கு இல்லை. நாம் இன்னும் வாழணும், இனிமேல் தான் நம்ம ஜெயிக்கணும், இனிமேல் தான் நம்ம பிழைக்கணும். நமக்கு நிறைய வேலை இருக்குது. நம்ம பொண்ணான எனர்ஜியை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம்? கேளிக்கைகளில் செலவு பண்ண என்ன ஆகுது? நம்மளுடைய டைவர்ஷன் எல்லாம் வேஸ்ட் ஆகுது. நம்மளுடைய ஒர்க்கெல்லாம் வேஸ்ட் ஆகுது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதமாக இந்த மாதம் இருக்கும். நான் ஏன் இதை பண்ணணும்? இனிமேல் நான் இந்த கடைக்கு பதிலாக அந்த கடை பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்ச வேலையை செய்கிறேன், எனக்கு இந்த வேலை நல்லா வரும், நான் இனிமேல் கடுமையாக உழைக்க போகிறேன், நான் மேலே வரப்போகிறேன், முன்னுக்கு வரப்போகிறேன் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ஸோ கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற மகா சனிப்பெயர்ச்சி யாகத்தில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.